சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சபாநாயகருடன் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவினா வழங்க கேட்கலாம். கவினா, இந்த ஆலோசனை குறித்த கூடுதல் விவரம் என்ன? எதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது? வணக்கம் காயத்ரி. முன்னாள் அதிமுகவின் அமைச்சர்களான விஜயபாஸ்கர் அவர்கள் சபாநாயகர் அவர்களை திடீரென சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் விராலிமலை மற்றும் கரூர் தொகுதியின் எம்எல்ஏக்களுமான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் சமீப காலத்தில் இணைந்திருந்தார்கள். அவர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது சட்டவிரோதம் என கூறி அதிமுக சார்பாக அதிமுகவில் கொறடாவாக செயல்படக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் அவர்கள் சுஷ்ருத் அரவிந்த் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் ஆகியோர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பி பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் ராஜினாமாவை ஏற்றது தவறானது என்றும் சபாநாயகர் உரிய பரிசீலனை இல்லாமல் மனுவில் எடுத்துள்ளதாகவும் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக சார்பாக அளிக்கப்பட்ட அந்த மனுவில் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் இடைக்கால தடையும் அதில் கோரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை எதிர்த்து நிலுவையில் உள்ள வழக்குகளுடன், அதாவது அதிமுக மனு அளித்த ஏற்கனவே 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை எதிர்த்து மனு அளித்திருக்கிறது. அந்த வழக்குகளே ஏற்கனவே நிலுவையில் உள்ள நிலையில் இந்த 2 வழக்குகளையும் இணைத்து விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அடுத்த விசாரணை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்று தற்பொழுது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உடன் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியின் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை தொகுதியின் விஜயபாஸ்கர் ஆகியோர் சபாநாயகரை திடீரென தலைமை செயலகத்தில் சந்தித்து நீதிமன்ற வழக்கு தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கவினா.